வெளிப்படுத்தின விசேஷம் நாம் ஏன் படிக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வேதாகமத்தின் 66ஆம் புத்தகமாகவும் கடைசி புத்தகமாகவும் அமைந்திருக்கிறது நமக்கு தெரிந்ததே. இந்த புத்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றது முதல் பரலோகத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், பின்பு அவருடைய 2ஆம் வருகை வரும்போது பூமியில் என்னென்ன சம்பவிக்கும் என்றும் 2000 வருட உலக சரித்திரத்தை 22 அதிகாரத்திற்குள்ளும் 404 வசனத்திற்குள்ளும் ஒளித்து வைத்திருக்கிறது, மறைத்து வைத்திருக்கிறது என்றால் அது தேவ ஞானம். அதனாலே இதை தீர்க்க தரிசன புத்தகம் என்று அழைக்கிறோம். 2000 வருட சரித்திரம் மட்டுமல்ல, பின்பு 1000 வருட அரசாட்சியும், அதைத் தொடர்ந்து புதிய எருசலேம், பின்பு நித்திய வாழ்க்கை என்று முற்றுப்புள்ளி இல்லாத முகமலர்ந்த வாழ்க்கைக்குள் நம்மை அழைக்கிறது. புத்தகத்தின் சரித்திர சுருக்கம் சொல்கிறேன். 1ஆம் நூற்றாண்டில் டொமிஷியன் ராயனுடைய காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரவப்பட்டார்கள். அந்த நூற்றாண்டின் நிறைவிலே சீஷர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் அவன் முன்னிலையில் சாட்சி கொடுக்க அன்பு சீஷன் யோவான் மட்டும் மீந்திருந்த அவர் பத்மு தீவுக்கு கடத்தப்பட்டார். பத்மு தீவின் தனிமையிலே தவித்த யோவானுக்கு மகிமையின் தேவன், தொழுகைக்குரியவர் இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அதில் விசித்திரமான மிருகங்கள் காணப்பட்டது. ஆண்டவருடைய மீதமான திருச்சபை காணப்பட்டது. பரலோகத்தின் காட்சியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்களை நமக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதப்பட்ட ஒரு உன்னத புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். புத்தகம் 22 அதிகாரங்களால் நிறைந்த புத்தகம். முதல் 3 அதிகாரங்கள் 7 திருச்சபைகளுக்கு கொடுத்த செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சின்ன ஆசியாவில் உள்ள 7 பட்டணங்களிலிருந்து 7 திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டதாக பதிவு செய்திருக்கிறது. 7 திருச்சபைகளுக்குத்தானா, நமக்கெல்லாம் செய்தி இல்லையா என்று யோசிக்கிறீர்களா? இந்த 7 பட்டணங்களில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு அல்ல, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதிலிருந்து 2ஆம் முறை அவர் வரும் வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த திருச்சபை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியான ஆறுதல், ஆலோசனை, ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதற் பாடம். இப்பொழுது செய்தியின் அமைப்பை சுருக்கமாய் பார்ப்போம். எல்லா திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லும் செய்தியின் அமைப்பு ஒரு கடுதாசி போலவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது ஆண்டவரின் அறிமுகம். நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று ஒவ்வொரு திருச்சபைக்கும் தன்னை வெவ்வேறு நாமங்களால் அறிமுகம் செய்கிறவராய் ஆண்டவர் இருக்கும்படியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2வது அருமையான பாராட்டு. ஒவ்வொரு காலத்திலும் திருச்சபை உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகிறது. சில இரத்த சாட்சியாக கூட மறிக்க வேண்டிய தருவாய் ஏற்படுகிறது. ஊழியத்திற்கு அநேக தடைகள். இப்படிப்பட்ட தடைகளை கடந்து ஜெயித்து வருகிற திருச்சபையை பார்த்து ஆண்டவர் பாராட்டுகிறவராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3வது அன்பான கடிந்துரை. சத்தியத்தோடு சமரசம் செய்கின்ற திருச்சபையையும் உலகத்தோடும் கள்ள போதகங்களோடும் ஒப்புரவு செய்கின்ற திருச்சபையை ஆண்டவர் அன்பாக கடிந்து கொள்ளும்படியாக அன்பின் கடிந்துரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4வது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இப்படி ஆண்டவர் சொன்ன எல்லா கடிந்துரையும் கேட்டு அதை மாற்றிக்கொண்டு ஜெயம் கொள்ளுகிற திருச்சபைக்கு ஜீவ கிரீடம் கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன், சிங்காசனம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஒவ்வொரு திருச்சபையின் செய்தியும் நிறைவு செய்திருக்கிறார். 4 முதல் 7 அதிகாரங்கள் 7 முத்திரைகள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவானவருடைய கைகளில் முக்கியமான செய்திகள் நிறைந்த ஒரு சுருள் சுருட்டப்பட்டு எவரும் பார்க்க முடியாதபடிக்கு முத்திரை போடப்பட்டிருந்தது. அதில் உள்ள செய்தி என்ன என்பதை ஆட்டுக்குட்டியானவர் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். 1ஆம் முத்திரை உடைத்த போது ஒரு வெள்ளை குதிரை காட்டப்படுகிறது. 2வது முத்திரை உடைத்த போது சிவப்பு நிற குதிரை காட்டப்படுகிறது. 3ஆம் முத்திரை உடைத்த போது கருப்பு நிற குதிரை காட்டப்படுகிறது. 4வது முத்திரை உடைத்த போது மங்கின நிற குதிரை காட்டப்படுகிறது. 5வது முத்திரை உடைத்த போது பலிபீடமும் இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் கடைசியாக ஏறெடுத்த ஊக்கமான ஜபத்தை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6வது முத்திரை 1,44,000 என்ற கூட்டத்தாரை பற்றி பேசுகிறது. 7வது முத்திரை பரலோகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் கூறுகிறது. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வசிக்கும் தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்கு 2ஆம் முறை வரும்பொழுது மொத்த பரலோகமே கிளம்பி இங்கே வந்ததினாலே அங்கே அமைதல் உண்டாயிற்று.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து வெளிப்படுத்தும் முத்திரையாய் இருக்கிறது. 8 முதல் 11ஆம் அதிகாரம் வரை 7 எக்காலங்கள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்காலம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எக்காலம் ஊதும் போது என்னென்ன சம்பவங்கள் நிகழ்கிறது என்பதை முதலாவது பார்த்துவிட்டு வருவோம். முதலாம் எக்காலம் ஊதும்போது மரங்களில் 1/3 சேதப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது எக்காலம் ஊதும்போது கடலில் 1/3 சேதப்படுத்தப்படுகிறது. மூன்றாவது எக்காலம் ஊதும்போது ஆறுகளில் 1/3 சேதப்படுத்தப்படுகிறது. நான்காவது எக்காலம் ஊதும்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களில் இருளடைந்ததாக நாம் வாசிக்கின்றோம். ஐந்தாவது எக்காலம் வெட்டுக்கிளி புறப்பட்டு அழிவை ஏற்படுத்துகிறதாகவும், ஆறாவது எக்காலம் குதிரைகள் புறப்பட்டு அழிவை ஏற்படுத்துகிறதாகவும், ஏழாவது எக்காலம் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டிருக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியும் குறிப்பிட்டதாக வேதாகமம் பதிவு செய்துள்ளது. இப்பொழுது பயன்படுத்துவார்கள். எதற்காக ஆண்டவர் எக்காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரிகோ விழுகையின் போது எக்காலங்கள் ஊதப்பட்டது. அப்போது துன்மார்க்கர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள், நீதிமான்கள் காக்கப்பட்டார்கள். அதே போல இந்த பூமியில் கிறிஸ்து பரமேறி சென்றது முதல் இரண்டாம் முறை வரும் மட்டும் ஒவ்வொரு காலத்தில் தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தும் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் எப்படி தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளதுதான் இந்த 7 எக்காலங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை 7 சபைகளை பற்றியும் 7 முத்திரைகளை பற்றியும் 7 எக்காலங்களை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலம் என்பது எங்கே தொடங்குகிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று பரலோகத்தில் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை தொடங்கினது முதல் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து துவங்கி 2ஆம் வருகை வரும் மட்டும் நடக்கும் சம்பவங்களின் தொகுப்பு தான் இந்த 3லும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை மாபெரும் ஆன்மீக யுத்தத்தை பற்றி பேசுகிறது. யுத்தம் மெய்யான திருச்சபைக்கும் மிருகத்தனமான சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தத்தை பற்றி தான் பேசுகிறது. 12ஆம் அதிகாரம் திருச்சபையின் எழுச்சி, மெய்யான திருச்சபையின் சரித்திரமும் யுத்தத்திற்காக ஆயத்தப்படும் திருச்சபைக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன என்பதை பற்றி பேசுகிறது. 13ஆம் அதிகாரம் மிருகத்தின் எழுச்சியை பற்றி பேசுகிறது. 2 மிருகங்கள் சேர்ந்து எப்படி உலகத்தையே வஞ்சிக்கப் போகிறது, எப்படி யுத்தத்திற்கு ஆயத்தமாக போகிறது என்பதை பற்றி பேசுகிறது. 14ஆம் அதிகாரத்தில் இந்த யுத்தத்தில் சாத்தானை ஜெயிக்கப் போகிற ஒரு கூட்டத்தாரை பற்றி பேசுகிறது. அவர்களுடைய தகுதியும் கூறப்பட்டுள்ளது. இவர்களே இந்த யுத்தத்தில் ஜெயம் கொள்ளப் போகிறவர்கள். 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் 7 வாதைகளை பற்றி பேசுகிறது. 7 வாதைகள் துன்மார்க்கர்கள் மீது, மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள் மீது ஊற்றப்படும். நீதிமான்களோ பாதுகாக்கப்படுவார்கள். 1ஆம் வாதை பூமியின் மனிதர்கள் மீது ஊற்றப்பட்டது. 2வது வாதை கடலின் உயிரினங்கள் மீது ஊற்றப்பட்டு கடல் சிவப்பாக மாறிற்று. 3வது வாதை ஆறுகளின் மீது ஊற்றப்பட்டு உயிரினங்கள் மாண்டு இரத்தமாயிற்று. 4வது வாதை சூரியன் மீது ஊற்றப்பட்டு உஷ்ணம் அதிகரித்தது. 5வது வாதை மிருகத்தின் ராஜ்யத்தின் மீது ஊற்றப்பட்டு அது கவிழ்க்கப்பட்டது. 6வது வாதை அர்மகதான் யுத்தத்தை பற்றி பேசுகிறது. 7வது வாதை கல்மலையும் அதைத் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியும் பேசுகிறது. அதை போன்றே இந்த கடைசி 7 வாதையிலும் துன்மார்க்கர் வாதிக்கப்படுவார்கள், நீதிமான்கள் காக்கப்படுவார்கள். வாதை முடிந்தவுடன் எப்படி கானானுக்கு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்து சென்று போனாரோ அதை போன்றே இந்த வாதையின் முடிவிலே பரம கானானுக்கு அழைத்து செல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் 2ஆம் முறை வருவார். 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் மிருகத்தின் மீதான நியாயத்தீர்ப்பும் மிருகத்தின் மீது ஏறி சவாரி செய்கிற வேசியின் மீதான நியாயத்தீர்ப்பும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிருகத்தின் முத்திரை 666 என்று வாசிக்கிறோமே. யார் அந்த மிருகம்? அந்த மிருகத்தை வசியப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வேசி யார்? அவர்கள் மீது எப்படி ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது? அவர்களை கண்டுபிடிப்பதற்கான அடையாளங்கள் என்ன? எல்லா காரியங்களின் விளக்கமும் இந்த அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 19வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரம்மாண்டமான 2ஆம் வருகை. 20வது அதிகாரம் 1000 வருட அரசாட்சியின் போது பரலோகத்தில் என்ன நடக்கும், பூமியில் என்ன நடக்கும் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரமும் பரலோகத்தில் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நகரத்தை பற்றியும் அதன் வாசல்கள், மதில்கள், அமைப்பு என்று எல்லாம் வர்ணிக்கப்பட்டபடியே பரலோகத்திற்குள் இந்த புத்தகம் நம்மை அழைக்கிறது. மேலும் அந்த 4 வெவ்வேறு குதிரைகள் யாரை குறிக்கிறது? ராட்சச மிருகம் யாரை குறிக்கிறது? கற்புள்ள அந்த ஸ்திரீ யாரை குறிக்கிறது? வேசி ஸ்திரீ யாரை குறிக்கிறது? மிருகத்தின் முத்திரை என்ன?
1,44,000 பேர் யூதர்களா? 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலா பூலோகத்திலா என்ற கேள்விகள் இந்த புத்தகத்தை படிப்பதற்கான ஆர்வத்தை இன்னும் நமக்குள் அதிகப்படுத்தும். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை, வெளிப்படுத்தியதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருந்தவர் இரட்சகராய் இருந்தார், இருக்கிறவர் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார், வருகிறவர் ராஜாவாய் வரப்போகிறார். அவருடைய நாமம் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.